மார்நாடு கருப்பனோட கதையை பத்தி பார்க்க போறோம். கருப்பன் மேநாடு விட்டு கீநாடு வந்த காரணத்தையும் இவன் கோபக்காரனா காவக்காரனா இல்ல பாசக்காரனான்னு பார்க்க போறோம். பொதுவாவே கருப்பசாமிக்கு 108 திருநாமமும் 108 திரு ரூபமும் இருக்கிறதா சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் 1008 திருநாமமும் 1008 திரு ரூபங்களும் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனா எல்லா கருப்பசாமியும் ஒன்னான்னு கேட்டா எத்தனை ரூபம் இருந்தாலும் எத்தனை பேரு இருந்தாலும் அத்தனையும் கருப்பன் தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த மார்நாடு கருப்பசாமியோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. கருப்பசாமியோட பிறப்புன்னு பார்க்கும்போது நமக்கு சொல்லப்படுற கதைகள் பல இருக்கு. வால்மீகி முனிவர் தர்ப்பைய கிள்ளி போட்டு அதுக்கு உயிர் கொடுத்து கருப்பனார் உருவானதா ஒரு கதை இருக்கு. இன்னொரு கதையில அக்னி வீரபத்ரனுக்கும் சண்டிக்கும் பிறந்த குழந்தை தான் கருப்பசாமின்னு சொல்லப்படுது. கடைசியா நம்மளோட வாழ்ந்த சக மனுஷனை தான் இறந்ததுக்கு அப்புறம் சாமியா வச்சு கும்பிடுறதா பாட்டி கதை ஒண்ணு இருக்கு. இந்த கதையெல்லாம் தாண்டி ஐயப்பனோட கதையில தான் நம்மள பலருக்கு கருப்பன்னா யாருன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஐயப்பனோட கதை வழியா நாம கருப்பனை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் பண்ண பிறப்பெடுக்கிறாரு. அப்படி வதம் பண்ண போகும்போது ஐயப்பன் பாலகனா இருக்கிறதுனால அவருக்கு துணையா சிவனோட அம்சமான கருப்பசாமிய அவனோட சேனைகளோட போய் ஐயப்பனோட வெற்றிக்கு துணையா நிக்க சொல்லி சிவபெருமானே கருப்பனை அனுப்புனதா சொல்லப்படுற அந்த கதை தான் நமக்கு கருப்பசாமியை அறிமுகப்படுத்துது. மேல சொன்ன கதைப்படி பார்த்தோம்னா கருப்பசாமி சிவனோட அம்சமா இருக்காரு. ஆனா பல இடங்கள்ல கருப்பசாமி திருநாமம் போட்டிருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னு பலருக்கு பல கேள்வி இருக்கு. அந்த கேள்வி